Mom and me fun time. ஹாய் ஆல், நாங்கள் இன்றைக்கி நேட்டிவ் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன செடி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா, இந்த செடியோட பேர் என்னென்னா பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலையை வந்து பறித்து இந்த இலையே வந்து இதில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்டு இதை நீங்கள் திரி மாதிரி யூஸ் பண்ணலாம். இது இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க கண் திருஷ்டி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சில குரோட்டன்ஸ், கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த செடி நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. இந்த செடி வச்சா பாம்பு வராது அப்படின்னு சொன்னனால இந்த செடியும் நாங்கள் வச்சுருக்கோம். இதுவும் அதே தான், அந்த பேய் விரட்டி இலை தான். இது வந்து சீனி துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னனால வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே பச்சையாகவே இப்படி கட் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அப்புறம் கத்தாழை செடி, மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அதில் காயெல்லாம் இருந்துச்சு, கொய்யாப்பழம். ஆனால் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. ஒன்றும் காயெல்லாம் வர மாதிரி தெரியல, பட் வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து மருதாணி செடி வச்சுருக்கோம் பாருங்கள். இது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பவளமல்லி மரம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் என்னன்னு தெரில, கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணாதனால கரையாக அரிச்சனால அந்த மரத்தை வெட்டிட்டோம். இல்லைன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். காம்பு உங்களுக்கு ஆரஞ்சு கலர்லேயும், பூ வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ரொம்ப சின்னதாக வச்ச ஒரு நெல்லிக்காய் செடி நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு. இதுக்கு நான் வேற ஒரு ஏதாச்சும் வாங்கி வைக்கணும், ஒரு பெரிய பக்கெட் மாதிரி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளேயே ஒரு சின்ன மாங்காய் செடி வச்சுருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அந்த மாமரமும் வர ஆரம்பிச்சிருச்சு, இதுவும் ரொம்ப பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வேறு ஏதாச்சும் பண்ணணும். உங்களுக்கும் ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு இது வந்து பாட்டில் வச்சு தான் வளர்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ரோஸ் செடி தான். அப்புறம் வந்து கருவேப்பிலை, இன்னும் கருவேப்பிலை, துளசி, இதெல்லாம் ரோஸ் பிளான்ஸ் தான். இது எல்லாமே ரோஸ் பிளான்ஸ் தான். அப்புறம் இது முள்ளு முருங்கை, ஒரே ஒரு இங்கே வந்து நம்ம பரண்டை செடி வச்சுருக்கோம், வெத்தலை, பூ வச்சுருக்கோம். இந்த பூவை வந்து போட்டு குடித்தா ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கெலாம் நல்லதுன்னு சொன்னனால இந்த செடியும் நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிளகு தக்காளி கீரை. சும்மா அந்த விதையை போட்டு வச்சோம், இது வந்துருச்சு நல்லா. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட், உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து ரம்ப இலை அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கர ஸ்மெல்லு, ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து அந்த கொலக்கட்டைலாம் செய்வோம் பார்த்தீங்களா. எங்கள் அம்மா வந்து இந்த இலை ஆக்சுவலாக இப்போ சின்னதாக இருக்குது. இதோட பெருசை வந்து நான் கட் பண்ணிட்டேன். பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து நல்ல இவ்வளோ நீளத்துக்கு வரும். இந்த இலையில வந்து நீங்கள் அந்த மாவிளக்குக்கான இதை வந்து மாவிளக்குன்ற கொலக்கட்டைக்கான இதை வந்து மடித்து வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வச்சுருந்தேன், ரோஸ்மெரி வச்சுருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு டியூ டு நான் மெயின்டெனன்ஸ். அப்புறம் கொஞ்சம் கீழாநெல்லி செடி. எல்லா மெடிசினல் ஹெர்ப்ஸும் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த மாதிரி வாங்கி எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த சீனி துளசியும் நார்மல் துளசியும் இருக்குது. அப்புறம் இது திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே இந்த காஃப்க்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கோம், அடுக்கு செம்பருத்தி. அது அப்புறம் சேம் அதே தான். இதில் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது இங்கே பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து தொட்டாச்சினிங்க இருக்குது. ஒரே ஒரு தொட்டாச்சினிங்கி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய தொட்டாச்சினிங்கி வந்து நானே கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் அது அந்த இடத்துல வளர்ந்துட்டே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த தொட்டாச்சினிங்கிக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, பட் இது பண்ணும்போது இதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முள்ளு முருங்கை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த முள்ளு முருங்கை வந்து ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி எங்கள் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும், அதாவது இந்த கோல்டு. அதுக்கு இது எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, இதில் இருக்க இலையை பறித்து
இந்த இலையை அரைச்சி மாவோட இது பண்ணி ஒரு தோசை மாதிரி செஞ்சு தருவாங்க. அந்த ரெசிபி ஒரு நாள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் இது பிரியாணி இலை செடி தான். செடியில் இருக்க இலையை தான் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், உங்களுக்கு ஷேப் கூட தெரியும். இதை அப்படியே இதை எடுத்து காய வச்சு தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. சில நார்மலாக நீங்கள் அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பச்சையாகவே வந்து ஃப்ளேவர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது எங்கள் கார்டன். நாங்கள் திரும்பியும் இந்த கார்டனை நல்லா உங்களுக்கு இது பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ போடுறோம். ஓகே குட்டீஸ், நாளைக்கு ஒரு வேறு ஃபன் கேமோட மீட் பண்ணலாம். பாய் பாய்.